ஒன்டாரியோ டொரண்டோவைச் சேர்ந்த பாலியல் குற்றவாளி ஒருவர் தொடர்பில் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பாலியல் குற்றவாளியான டேவ் ஆண்டனி ஏவிஸ் டொரண்டோ பகுதியில் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 41 வயதான அவர் சட்டப்பூர்வமாக சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டதாகவும் இனி சீர்திருத்த அதிகாரிகளின் கண்காணிப்பில் இருப்பார் எனவும் போலீசார் கூறியுள்ளனர். 2018ஆம் ஆண்டளவில் டேவிட் ஆண்டனி வின்னிபெக்கில் நடந்த பல கடுமையான குற்றங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டார். பாலியல் வன்கொடுமை, ஆயுதத்துடன் கூடிய பாலியல் தாக்குதல், உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தும் பாலியல் தாக்குதல் மற்றும் வலுக்கட்டாயமாக தடுத்து வைத்தல் ஆகியவை குறித்த குற்றங்களாகும். அவர் கண்காணிப்பு அடிப்படையில் விடுவிக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எனவே மக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் ஏதேனும் முறைப்பாடுகள் இருந்தால் தெரிவிக்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதேவேளை டேவ் ஆண்டனியின் விடுதலை நிபந்தனைகளின் ஒரு பகுதியாக அவர் கனடாவின் சீர்திருத்த சேவையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிறப்பு குடியிருப்பில் வசிக்க வேண்டும். அவரால் பாதிக்கப்பட்டவர்களாக கருதப்படும் நபர்களை தொடர்பு கொள்ளவோ அல்லது மது மற்றும் சட்டவிரோத போதைப் பொருட்களை பயன்படுத்தவோ அவருக்கு அனுமதி இல்லை. மேலும் தனது பிணை மேற்பார்வையாளரின் அனுமதியின்றி 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடன் அவர் பேச முடியாது. அத்துடன் அவர் டொரண்டோவில் இருக்கும் வரை அதிகாரிகள் அவரை தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணிப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.